தள்ளிக்கோ, பக்கத்தில் வராத. இப்போ நம்ம வந்து மேகி ரெடி பண்ண போகிறோம், சில்லி மேகி. இது வந்து நாங்கள் எடுத்துருக்க 2 மினிட்ஸ் மேகி. இதில் வந்து எங்கள் அக்கா வந்து அவங்க கொடுத்த பொடி, சில்லி பவுடர், கிராம் மசாலா போட்டிருக்காங்க. இது வந்து எண்ணெய் காய வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து 2 ஸ்பூன் எங்கள் அக்கா வந்து தண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம இதுக்கு போர் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா என்ன தெரியுதா? எண்ணெயை உள்ளே போடுறாங்க பாருங்கள். பாருங்கள் நல்லா பாருங்கள். இதை போடுறாங்களா? தெரிக்குது பாருங்கள். இதோ போதுமா? எங்கள் அக்கா வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் எத்தனை ஸ்பூன் தேய்ப்பாங்கன்னு தெரில. தெரியுதா அவங்களுக்கு என்ன மாய்க்குன்னா? வந்து மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க. ஐ நாட் ஷியோர் எத்தனை ஸ்பூன் எடுப்பாங்கன்னு. பட் மேகி இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு டெய்லியும் வீடியோ கண்டிப்பாக வரும். தெரியுதா மேகி எப்படி ரெடியாக இருக்குன்னு? ஆனால் இங்கே பார்த்தா எங்களுக்கு ஒரு கலர்லேயும், ஃபோனில் பார்த்தா ஒரு கலர்லேயும் தெரியும். இதை பாருங்கள், இந்த சட்டியிலேருந்து தான் எங்கள் அக்கா வந்து ஆயில் எடுத்து ஊற்றுனாங்க. இங்கே பாருங்கள், மேகி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் தெரியுதா? தண்ணி வந்து வடிகட்டி போடுறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா மேகியையும் தண்ணி இல்லாமல் எடுக்கணும். அக்கா பத்திரம். சரிங்களா? புகை போது பாருங்கள். செம்ம சூடாக இருக்கு. என்ன நூடுல்ஸ் போடுறாங்க தெரியுதா? கிட்ட பண்ணான்னு கிட்ட காமிக்கிறேன். இதை வந்து நம்ம கொரியன் நூடுல்ஸ் கூட சொல்லலாம். அக்கா கார்லிக் ஆட் பண்ணிங்களா? இல்லை, கார்லிக் வந்து நம்ம ஆட் பண்ணல. பட் பிஃபோர் டைம் வந்து எங்களுக்கு கார்லிக் ஆட் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அக்கா. நல்லாயிருக்கும் பட் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவையாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு சில பேர் தண்ணி இல்லாமல் வேக வைப்பாங்க. அப்படி வேக வைக்கக்கூடாது, வேகாது. அதுக்கப்புறம் தண்ணி வச்சா நல்லா வேகும். தண்ணி இல்லாமல் யார் வேக வைப்பா? ஒரு சில பேர் வேக வைப்பாங்க. ஃபேஸை காமிச்சிருவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கள் அக்கா மூஞ்சியை காமிச்சிருவேன். சிரிக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நூடுல்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தெரியுதா? பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்களே, நீங்களே கவனமாக பாருங்க. தெரியுதா? பாருங்க எங்கள் அக்கா மிக்ஸ் பண்ணுறாங்க. தெரியுதா? நம்ம வந்து இதுக்கு எக்கு வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து விரதம், அதனால நாங்கள் என்ன விரதம்? நாங்கள் வந்து முருகனுக்கு இந்த டைம் விரதம் இருக்கோம். அதனால நாங்கள் வந்து முட்டை வைக்க மாட்டோம். இங்கே மேலே ஆஃப் பாயில் போட்டு ஆஃப் பாயில் மாதிரி போட்டு நல்லா ஒரு குத்தி நல்லா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சத்தியமாக